வணக்கம் நேயர்களே! ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நாம் பேசவிருக்கிற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்டியன் கேரக்டர். இதை பத்தி பேச இருப்பவர் அ ஐயா ஏப்ரஹாம் ஏப்ரஹாம் தேவராஜ் அவர்கள். ரெவரண்ட் இவர் பெங்களூரில் உள்ள பெத்தேல் பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபையில் பாஸ்டராக உள்ளார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாகவும் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். எங்களோட அழைப்பை ஏற்று இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா. இப்போ நம்மளுடைய கொஷின், இந்த இந்த ப்ரோக்ராமுடைய தீம் கொஷின் என்னன்னா, கிறிஸ்டியன் கேரக்டர், அதாவது கிறிஸ்டியனோட குணம் என்றால் என்ன, அதை பற்றி சொல்றீங்களா? இது மிக முக்கியமான ஒரு அனுபவம். குணம் என்பது வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு தன்மை. அந்த தன்மையானது கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் இருப்பது அன்பு. அன்புதான் அஸ்திவாரமானது. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால முதல் அடிப்படை அன்புதான். மூன்றே எழுத்து அன்பு. அந்த அன்பு என்ற 3 எழுத்துல அநேகம் நிறைஞ்சி இருக்கிறது. அன்பு என்பது நீடிய சாந்தம் உள்ளது. பாருங்க, அவர் சிறு வயதில் ஆரம்பித்த அவர் வாலிபனாய் சிலுவையில் நிற்கும் வரைக்கும் அந்த அன்பின் வார்த்தை தான் உலகத்தை வென்றது. அவர்கள் அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்றால் அவருடைய அன்பின் ஏக்கம் தாகம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. அவரை பின்பற்றின பவுல் எழுதும் பொழுது அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தயவுள்ளது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை நாடாது, சினமடையாது, தீங்கு செய்யாது என்று அவ்வளவு ஒரு அதிகாரமே அவர் எழுதுகிறார். அப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னமா இருக்கிறது? அன்புதான் மையமாக இருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்புதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆகையாலே அன்போடு பண்போடு வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான அனுபவம். ஆகையாலே ஒருவன் வந்த ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், பிரதான கற்பனை என்ன என்று சொல்லி. அதற்கு பதில் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி. அப்போது அன்பு தானே. அப்போ தேவனிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். அது அதுக்கு ஒத்த 2ஆம் கற்பனை என்னென்றால், தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அப்பொழுது அந்த 10 கற்பனையும் இந்த 2 கற்பனையில ஆண்டவர் நமக்கு எடுத்துரைத்தார். இதுதான் ராஜ பிரமாணம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பின் கட்டளை. அன்புள்ளவன் தான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருப்பான். தன்னுடைய சொந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தன் சொந்த மனைவிடத்தில் அன்பாய் பேசுவதில்லை, தன் சொந்த பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருப்பதில்லை. தன்னுடைய வாழ்க்கையில மைய கருத்து அன்புதான். இந்த அன்பான வாழ்க்கை பரலோகத்தினுடைய சாயலை குடும்பத்தில் வைத்தார். பாருங்க, அந்த அன்பு இல்லாததுனால ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆதாம் ஏவாள் மீது, பிறகு ஆண்டவரே கேள்வி கேட்கும்போது கடவுள் மீதே குற்றம், நீர் கொடுத்த ஸ்திரீ ஆனவள் எனக்கு தந்தார். அதனால அந்த அன்பு தனிந்து போய்விட்டது. கட்டளை மீறும் போது அன்பு தனிந்து போய்விடும். பிறகு ஒளிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை வருகிறது. ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? தேவன் இருக்கிற இடத்துல அவன் இல்லை. ஆகியால் தான் கேட்கிறார். இந்த கேள்விக்கு நீயும் நானும் பதில் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எங்க இருக்கிறோம்? ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒளிவு என்ன என்றால், அன்பு இல்லாவிட்டால் தான் ஒளிந்து கொள்கிற அனுபவம் வரும். ஆகையால மறைந்திருக்கிற அனுபவம் வரும், பிரிந்திருக்கிற அனுபவம் வரும். ஆகையால் அது நல்லதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகு இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில அன்புதான் மிக முக்கியமானது. ஆகையால அந்த அன்புக்கு பல சோதனைகள் ஏற்படலாம். சத்தியத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் சத்தியம் மறுபடியும் வெல்லும் என்றார். ஆகையால சத்திய வேதத்தை கையில் இருந்த நாம் அதைவிட இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அன்புதான் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க முடியும். அன்பான முகத்தோடு நம்முடைய பிள்ளைகளோடு பழக வேண்டும். பிள்ளைகள் ஏங்குகிறார்கள். தகப்பனுடைய அன்புக்கும் தாயுடைய அன்புக்கும் பிள்ளைகள் ஏங்குகிறார்கள். ஏன் பிள்ளைகள் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்றால், சரியாக தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டாததுனால்தான்.
ம். ஆகையால் கிறிஸ்துவ குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒன்று சேர்ந்து குடும்ப ஐக்கியத்தோடு வாழ்வது தான் ம்ஹ்ம். கிறிஸ்துவ லட்சணம். ம். ஆகையால் தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் போவது அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகே இல்லை. உலகத்தானுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ம். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தீர்களானால் அங்கே ஜெபம் இருக்கும். ம். அன்புள்ளவர்களாக இருந்தால் அங்கே வேத வாசிப்பு இருக்கும். ம். அன்புள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் பந்தியை சுற்றிலும் உட்காருவார்கள். அவர்கள் உணவு அருந்தும் போது கூட ஆஹா. ஒருத்தர் கிச்சனில் சாப்பிட்றது, ஒருத்தர் வந்து படுக்கறையில் சாப்பிட்றது, ஒருத்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறது, ம். எனக்கு நேரம் இல்லை இது இல்லைன்னுட்டு அந்த நேரத்தில் கையில் ஃபோனை வச்சுக்கிறது, ஃபோனை பார்த்துக்கின்னு சாப்பிட்றது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது வாழ்க்கையே அல்ல. ம். ஆகையால் எல்லோரும் பந்தியில் உட்காரும் பொழுது ம். ஜெபத்தோடு புசிக்கும் பொழுது ம். மனம் விட்டு ஒவ்வொருவரும் பேச முடியும். அதுதான் வந்து குடும்பத்தின் அழகு. இன்றைக்கு யார் அப்படி இருக்கிறார்கள்? ம். ஆகையால் கிறிஸ்தவம் கெட்டுக்கொண்டு போகிற காரணம் ம். அன்பு தணிந்து போகிறது. அதனால்தான் சபைக்கே தேவ செய்தி என்ன வருகிறது? நீ ஆதியில் இருந்த அன்பை ம். விட்டு விட்டாய். அப்போது சபையார் இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இன்னும் எவ்வளவு அன்பாக இருக்க வேண்டும். ம். பலிபீடத்தில் ஏறி நிற்கும் பொழுது தனக்கே எல்லாம் தெரிகிறது என்று சொல்லி போதகர் பேசுவார். ம். போதகர் பிரசங்கம் நடத்தி கொண்டிருப்பார். கீழே உட்கார்ந்து இவர்களுடைய பிரசங்கம் வேறு விதமாக ஓடும். ம். அப்போ போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்றால் ம்ஹ்ம். அன்பு இல்லை. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை எடுக்கிற நாம் ம்ஹ்ம். விசுவாசிகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக பலிபீடத்தில் ஏற வேண்டும். ம். பலிப்பீடம் கசாப் கடை கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று நான் பேசுவேன், நான் வந்து கண்டிப்பாக இருப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது அழகல்ல. ம். உலகத்தையே நியாயம் தீர்ப்பு கொடுக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்மையாய் மனுஷனாக வந்ததே ஒரு பெரிய அற்புதம். ம். மனுஷனாய் வாழ்ந்து மனுஷனுக்கு வேண்டிய அன்பை தந்தார். ம். ஒரு தகப்பண்டத்தில் அன்பு காணப்பட வேண்டும். ம். அந்த அன்பு எப்படி சொல்லுகிறார் தெரியுங்களா? இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தின் தகப்பன்மார்களையே பார்த்து பொல்லாத தகப்பன்மார்கள் என்று சொல்லுகிறார். ம். தன்னுடைய பிதாவை அவர் எவ்வளவு நேசித்து சொல்லுகிறது பாருங்கள். உங்கள் தகப்பனிடத்தில் நீங்கள் போய் அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா? ம். நீங்கள் மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானா? யோசித்து பாருங்கள். ஆகையாலே உங்கள் தகப்பன்மார்களே நல்ல ஈவை தர பிரியப்படும் பொழுது பரமபிதா உங்களுக்கு அருளாதிருப்பாராக என்று சொல்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் சமாளித்து நடத்துவதற்கு நமக்கு எந்த உதவியும் இல்லை. அந்த உதவிதான் பரிசுத்த ஆவியானவர். ம். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறது நீங்கள் பலனடைந்து ம். எங்கும் சாட்சியாய் வாழ்வதற்கு தான். ம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சி இல்லாமல் போக காரணம் என்னென்றால் அன்பில்லாமல் போகிறது. அன்பே கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான லட்சணம். அன்பில்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்பதுதான் அர்த்தம். ரொம்ப நல்லா சொன்னீங்க பாஸ்டர். ஸோ முக்கியமான ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் என்னன்னா, ஒரு குணம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய அன்பு. அதுதான் வேணும். நல்லா சொன்னீங்க பாஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@febaonline.org. நன்றி.